மதுரை தெற்கு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருப்பதான அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். இன்னும் சில மாதங்களில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் மதுரை தெற்கில் செல்லூர் ராஜு தற்போது பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். அங்கிருக்கக்கூடிய பகுதி மக்களிடம் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருப்பதை நாம் காட்சிகளாக பார்த்து வருகிறோம். மதுரை தெற்கு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருப்பதை நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். மதுரை தெற்கு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். அதிமுக பொதுச் செயலர் இபிஎஸ் அளித்த வாக்குறுதிகள் அடங்கிய நோட்டீஸை விநியோகித்து பரப்புரை மேற்கொண்டிருப்பதை நாம் காட்சிகளாக பார்த்து வருகிறோம். மதுரை தெற்கு தொகுதியில் செல்லூர் ராஜு தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கியிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் மதுரை தெற்கு பகுதிக்குட்பட்ட இடங்களில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருப்பதை காட்சிகளாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க நாம் கேட்கலாம். பாலமுருகன், விவரங்கள். நிச்சயமாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முனிச்சாலை பகுதியில் அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2026 அறிவித்த தேர்தல் அறிக்கை குறித்த நோட்டீஸ் அதிமுக கட்சி நிர்வாகிகளுக்கு வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு வீடு வீடாக சென்று நோட்டீஸை வழங்கி முன்னாள் அதிமுக அறிவித்த நலத்திட்டங்களையும் எடுத்து கூறி வாக்குகள் சேகரித்து வருகிறார். இந்த நோட்டீஸில் பெண்களுக்கு மாதந்தோறும் 2000 உதவித்தொகை, அனைவருக்கும் அம்மா இல்லம், ஆண்கள் பெண்களுக்கு இலவச பேருந்து, 150 நாட்கள் வேலை திட்டம், பெண்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க 25,000 ரூபாய் மானியம் உள்ளிட்டவை நோட்டீஸில் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ந்து தெற்கு தொகுதியில் உள்ள வீடுகளிலும் கடை வீதிகளிலும் தெருவாக சென்று இந்த நோட்டீஸை விநியோகம் செய்து பொதுமக்களிடம் இரட்டலைக்கு வாக்கு அளிக்குமாறு இப்போதே தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. தொடர்ந்து அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கடையாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகள் சேகரித்து வருகிறார். சாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.